கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த 8 மாதங்களை பாதுகாத்து இந்த 9ஆம் மாதம் பிரவேசித்து தேவன் அடிமைக்கு இறக்கம் பாராட்டின அவர் பரிசுத்த நாமத்தை எடுதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசத்தை கடன் சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரிய இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இங்கே கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதுகிற பிரகாரம் புது உடன்படிக்கையின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் நிலைப்பாடுகள் என்ன? இது ஆவிக்குரிய ஒரு ஊழியம் என்று சொல்கிறார். எழுத்துக்குரிய ஊழியம் இல்லாமல் ஆவிக்குரிய ஊழியம் என்று இது பல நிலைகளை பிரித்து எடுக்கிறார். எழுத்து என்பது இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் அதுவும் தேவனுடைய வார்த்தையாக இருந்தாலும் மோசேவினால் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் ஒரு எழுத்துக்குரிய ஊழியம் என்று சொல்கிறது. ஆவிக்குரிய ஊழியம் என்பது தேவன் நேரடியாக மனித நிமிடத்தை இடைப்படுகிற நேரடியாக தொடர்பு உள்ள ஒரு ஊழியம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் எழுத்துக்குரிய ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். ஆவிக்குரிய ஊழியம் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஊழியம். ஆனால் நாட்களை இயேசுவை பின்பற்றி கடந்து போகிற நீங்கள் எல்லாம் நம்முடைய ஊழியக்கிற தன்மைகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த கடைசி கால ஊழியம் என்பது எதை சார்ந்தது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பவுல் எழுதுகிறார்? அதனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற அவருடைய நாட்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த ஊழியத்தை ஒரு ஆவிக்குரிய ஊழியம் என்று சொல்லுகிறார். அதான் ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. 4 காலகட்டத்தில் மனுக்குலம் பூமிக்குள்ளே கடந்து வந்தாலும் ஆதார் காலத்தில் காணப்பட்ட மாம்சத்துக்குரிய ஊழியங்களும் மோசினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண காலங்களும் 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட புதிய ஏற்பாடு காலங்கள் காணப்பட்டாலும் கடைசி மனமாட்டியுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ஊழியமாக காணப்படுகிற இந்த ஊழியத்தோட தன்மை என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஊழியம். இந்த ஆவிக்குரிய ஊழியம் என்பது நான் மரணத்தை ஜெயிக்கப்பட வேண்டும். மரணம் என்பது எதை அடிப்படையாக சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை ஜெயிக்கப்பட வேண்டும். அதாவது கடைசியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓடுகிற இந்த கடைசி ஆட்டுக்குட்டியானுடைய ஊழியம் என்பது ஒரு ஜெயங்கொள்கிற ஊழியம். இயேசுக்கு தான் சொந்த வாழ்க்கையில் சொல்லுவார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்கப்பட வேண்டும். 7 சபைகளுக்கு எழுதமெல்லாம் ஒரு ஜெயங்கொள்கிற வாழ்க்கை என்று பார்க்கிறோம். வேதாம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அன்பு என்கிற ஒரே ஒரு உடன்படிக்கை மாத்திரம் நம் அடிமைகளாக இருக்கப்பட வேண்டும். பாக்கி பூமியில் காணப்படுற எந்த ஒரு உடன்படிக்கைக்கும் நாம் அடிமைகளாக காணப்படக்கூடாது. நாம் ஜெயங்குளிர வாழ்க்கை அடைய வேண்டும். அன்பு என்கிற ஒரே ஒரு பிராணத்தை தெய்வ சமூகத்தில் ஒருவருக்குள்ள அப்படி அன்பு செலுத்துகிற மாத்திரம் நாம் கடனாளிகளை இருக்கிறோம் என்று சொல்கிறது. இந்த பூமியில் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் நாம் கடனாளிகளை காணப்படக்கூடாது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஊழியம், ஆவிக்குரிய உயிரம் மனிதனை உயிர்ப்பிக்கிறன்னு சொல்லுகிறது. அதனால் இறைமாருக்கு பலமுறை நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பழைய ஏற்பாடு உடன்படிக்கை என்பது ஒரு கூடாரமாகிய மோசேயுடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாடு ஊழியம் என்பது ஆட்டுக்குட்டனுடைய ஒரு உயிர்த்தெழுதல் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய தன்னுடைய புதிய எருசலேமாகிய தன்னுடைய திருச்சபையை ஒப்பிடுகிறார். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த பழைய மனிதனாகிய ஆதான் அவன் மரணத்துக்கு கேதுவான ஒரு வாழ்க்கை. புதிய மனிதனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அழியாமை சாவாமை தரித்து கொள்கிற ஊழி என்று நாம் இறை சன்னிதானம் சொல்லப்படுகிறது. ஆனால் பழைய ஊழியம் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் நேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் தம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. முதல் ஆதானாகிய அவருடைய ஊழிய காலத்துல தேவன் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்ததினாலே நீ மண்ணா இருக்கிறாய், மன்னிக்க சேருவாய் என்று அவன் சாகக்கூடிய ஒரு தன்மையை அடைந்து கொள்கிறான். அதோடு மாத்திரமில்லாமல் தேவன் தான் சிருஷ்டிக்கப்பட்டு நிலைப்படுத்தப்பட்ட ஏதோன் தோட்டத்திலிருந்து அவனை துரத்தி விடுகிறான். ஆனால் முதலாம் கூடாரமாகிய முதலாம் மனிதனாகிய ஆதானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவன் மரணத்துக்கு அவன் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்கிறான். தேவ சமூகத்திலிருந்து அவன் பூமிக்கு துரத்தி விடப்பட்டான் என்று சொல்கிறது. ஆனால் முதலாம் உடன்படிக்கை என்பது ஒரு மரண சாசனம். முதலாம் உடன்படிக்கை என்பது தேவ சன்னிதியிலிருந்து அவன் துரத்தி விடப்பட்டவன். இரண்டாவதுடைய உடன்படிக்கை என்பது ஒரு புதிய சிருஷ்டிப்பு என்று இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தன்னுடைய கூடாரமாகிய தன் மனவாட்டி தன் நடைமுறைப்படுத்துகிறார். வெளிப்படுத்த 21 அதிகாரம் 2-3 வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவர்களுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்கள். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தில் இறங்கி வர கண்டேன். அவர் தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். முதலாம் உடன்படிக்கை என்பது ஒரு மரணத்துக்கு ஏதுவான சாயலாக உருவாக்கி கொள்கிறார். தேவ சன்னிதானத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் வாசஸ்தலத்திலிருந்து அவனை விரட்டி விடுகிறார். இரண்டாம் கூடாரமாகிய தான் சரீரமாக சபையாகிய புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் ஜெபவீடாகிய ஒரு ஆலயத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அது தேவனுடைய வாசஸ்தலம். அவர் அதை தெரிந்து கொண்டார். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். முதலாம் கூடாரம் என்பது அது அழிந்து போனது. ஆமோஸ் 9 அதிகாரம் 12 வசனத்தோட வாசிப்போம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பித்து அதில் திறப்புகளை அடித்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அது திறப்புகளை அடைத்து அதில் பழுதாப்பான சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை நான் ஸ்தாபிப்பேன். ஆனால் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிறேன். ஏதோன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆதார் தொடர்ந்து அவன் சந்ததியாகிய மோசே பிரமாணத்தை பெற்ற மனிதர்கள் தேவன் வாசம் பண்ணப்பட வேண்டும் என்று சாலோமோனால் கட்டப்பட்ட ஒரு பெரிய கூடாரம். அந்த கூடாரத்தை நிலை சொல்கிறான், அது விழுந்து போனது. ஆனால் ஏதோன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தை மீறி தன் மரண சாசனத்தை உருவாக்கி கொண்டார்கள். புதிய கூடாரமாகிய புதிய உடன்படிக்கை ஊழியமாகிய ஒரு அழியாமை அதை தரித்து கொண்டு
தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார், அவர் என்றென்னும் அதில் வாசம் பண்ணுவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற முதலாம் கூடாரமாகிய தாவீதினால் கட்டப்பட்ட அந்த கூடாரத்தைபடியாக தேவன் வாசம் பண்ண முடியல. தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டதும் தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்று வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். முதலாம் கூடாரத்தை பார்த்தீங்கன்னா தான் வாசமனர் ஏதேன் தோட்டத்தில் துரத்தி விடுகிறான். இரண்டாவது கூடாரமாகிய ஆதான் இழந்து போன நிரப்புவதற்காக தான் இயேசுவை தெரிந்து கொள்கிறார். இரண்டாவதாகிய மனிதனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவருடைய நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவன் பேசுகையில், இதோ ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவன் பேசுகையில், இதோ ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கும் செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆனால் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து குறித்து தான் ஊழியத்தை துவங்குகிற நாள்களும் தான் ஊழியத்தை முடிக்கிற நாட்களில் என் நேசகுமாரன் என்று சத்தமிடுகிறார். அருமையான தெய்வ திருப்பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு அவரை சந்திக்க எதிர்கொண்டு போகிற நம்முடைய தன்மையை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். முதலாம் கூடாரமாகிய ஆதான் ஒரு அழிவுள்ள கூடாரம். இரண்டாவது கூடாரமாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு அழியாமையை தரித்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட கூடாரத்தை தான் ஒரு புதிய உடன்படிக்கை நான் செய்கிறேன் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். ராஜகுமாரத்தி உள்ளாங்க பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திரை தையலாடை தரித்தவளா ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமுள்ளவள், அவள் உடை பொற்சரியாய் இருக்கிறது. சித்திர தையாலே தரித்தவளாய் ராஜாவிடத்து அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகளும் இடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர் மகிழ்ச்சியோடு களிப்போடு வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். முது பிதாக்களுக்கு பதிலாக முது குமாரர்கள் இருப்பார்கள். அவர்களை பூமியெங்கும் பிரபுலாக வைப்பேன். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, பரம்பாக்கப்பட்ட புறஜாதிகளாக தெய்வ மகிமையற்ற தெய்வ காணியாட்சிக்கும் அபாத்திரமாக காணப்பட்ட நம்மளை உங்கள் பிதாக்களுக்கு பதிலாக உங்கள் குமாரர்கள் இருப்பார்கள். அதான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற முதலாம் உடன்படிக்கை ஊழியம். முதலாம் உடன்படிக்கை மனிதன் அவன் விழுந்து போனதினாலே அவன் அழிவை தெரிந்து கொண்டான். இரண்டாம் உடன்படிக்கை ஊழியமானது இரண்டாம் மனிதனாக இயேசு கிறிஸ்துவியாக ஒரு அழியாமையை தரித்து கொள்கிறார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிற நாம் எல்லாம் நம்முடைய நிலைப்பாடு புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
ஏதேன் தோட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, மோசே நாட்கள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள வாஞ்சித்தும் அடைய முடியாமல் ஒரு வாழ்க்கை, கடைசி கால மனவாட்டியாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நிலையை நான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி நீங்கள் புரிந்து கொள்ள ஊழியத்தோட தன்மையே தெரியாது. நீங்கள் ஊழியக்காரோட நிலைகள் பலவிதமான நிலை, ஊழியத்துடைய துவக்கங்களை நிறைய பார்க்கிறோம். என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு கிடைக்குங்கிறான். இந்த பூமியில் நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், இயேசுவர்களை எதிர்கொண்டு போயலாம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதமான விஷயங்களை நமக்கு கையளித்திருக்கிறார். அவருடைய 3 ஆண்டுகள் ஊழியர்கள் அநேக பூர்ணமாக்கப்பட்ட சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மகத்துவங்களாம் என்னன்னு தெரியாமல் ஆதான் அப்படி வாழ்ந்தார், யாவால் இப்படி வாழ்ந்தார் எல்லாம் சொல்லி, நியாயப்பிரமாணம் மோசே இப்படி காணப்பட்டார் என்று சொல்லி தான் தார்மீகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஊழியத்தின் உடன்படிக்கை என்பது என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 11:16. என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாய் இராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லதே. விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமையை சிந்தையாமல் பயந்திரு. இங்க இறைமார்க்கிடம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மேலும் முதற்பலனாக மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற யூதா கோத்திரத்தில் 12 யாக்கோடு பிள்ளைகள் சந்தையில் கடந்து வந்த இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த வித்தாக இருக்கிறார். அதனோடு நாம் ஒட்டப்படுகிறோம். அப்படி ஒட்டப்படும் போது பிசைந்தமா முதற் பலன் பரிசுத்தமாக இருப்பது போல அந்த பானையில் இருக்கிற எல்லாம் பரிசுத்தமாக இருக்கு என்று பார்க்கிறோம். காட்டூலி மரமாக காணப்பட்ட எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் காணப்பட்ட புறஜாதி நாம் அந்த மரத்தோட ஒட்டப்படுகிறோம். அவருடைய ஒட்டப்படுவனாலே அவருடைய சுபாசங்கள் அவருடைய தன்மைகள் பரிசுத்தமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. புறம்பாக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட எதுக்கும் தகுதி இல்லாமல் காணப்பட்ட யூதர்கள் அதை இழந்ததினாலே புறஜாதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறார். அதில் சுபாசத்தின்படி நாம் அதில் தகுதி இல்லாமல் இருந்தாலும் காட்டொலி மரமாக காணப்பட்டாலும் தேவனுடைய ஈவுனாலே தேவனுடைய கிருபையினாலே நமக்கு இப்படி ஒரு சாக்கியத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அருமருட்சகர இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு புதிய உடன்படிக்கை ஊழியராக நாம் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமோ? கூடாதே. பாவத்துக்கு மனித நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானசானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரண
இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோம். ஞானஸ்நானம் என்பது ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், கடைசி சத்துரு என்று சொல்கிறார். தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஆதாம் காலத்திலிருந்து பாவத்தில் விடுதலையாக்க முடியாமல் பூர்ணத்துக்கு அடைந்து கொள்ள முடியாமல் இருந்த சந்ததியை கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து மூலியமாக நாம் பாவ பிரமாணத்திலிருந்து அவருடைய மரண சாயல் அடக்கம் பண்ணப்படும் போது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக காணப்படுற இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை சுமந்து காணப்படுற நாம் மரணத்தை நீங்கிபடியாக நாம் இந்த ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். நமக்கு தேவனுக்கு கொடுக்கிற பிரதான ஆளுகை, தேவன் நமக்கு வாக்கு தந்தப்பட்ட பிரதான நிலை பார்த்தீங்கன்னா நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம். அதாவது கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்த நம்மை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று அறிந்தால் அதை நாம் சரியாக நாம் ஓட முடியும். எதை இயேசு அறிந்து நாம் சுகம் கொடுத்தார், அதுக்காக நன்றி விசுவாச சபைக்கு போவது அல்ல. இனி வருகிற காலங்களையும் இனி வேதத்தில் எழுதப்பட்ட நிகழ்வுகளை அறிந்து நாம் நித்திய ஆக்கினிலிருந்து காப்பாற்றி நித்திய வாழ்க்கை நித்திய ஜீவனை நாம் சுமந்து கொள்ளப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுவரைக்கும் உலகம் கண்டிராதும் இனி கண்டுகொள்ள அடைய முடியாமல் ஒரு பெரிய மகத்துவம் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலைகளை அறிந்து நாம் கடந்து போய் நாம் தெய்வ திட்டத்தை நாம் அடைந்தாகப்பட வேண்டும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களை புது இருதயத்தையும் புது ஆவியை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தார், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? காலங்காலம் மனிதனை மரணம் அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மரண சாசனத்திலிருந்து புதிய உடன்படிக்கை ஊழியமாகிய நாம் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுடைய கடைசி கால ஊழியம் என்பது ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய வாழ்க்கை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளிடம் செய்ய நான் அவளுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவர்கள் மாம்சம் எடுத்து போட்டு சதியான இதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கரடு முரடான வாழ்க்கை, நம் இருதயத்துடைய கடினம், இப்படிப்பட்ட எல்லாத்தையும் மாற்றி ஒரு புதிய இருதயத்தை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுமந்து அவர் பிரமாணங்களை கை கொண்டு நடந்து வரும்போது ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுகிறார். தேவன் அவருடைய இருதயத்தை மாற்றி ஒரு புதிய மனிதனாக உருவாக்குகிறார். ஆனால் கிறிஸ்துவன் என்பது இந்த உலகத்துக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சாயலாக நாம் பிரதிபலிக்கப்பட வேண்டும். பழைய மனுஷனை முற்றும் கலைந்து நம்முடைய வார்த்தை சிந்தனை செயல் நடக்க எல்லாம் ஒரு வித்தியாசம் உருவாக்கப்படாதான் நாம் தேவனை பிரதிபலிக்க முடியும். நாம் தேவன் என்பதற்கும் நீங்களே சாட்சிகள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பது
நீங்களே அதற்கு முதற் பலனாய் இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்க பவுல் சொல்லுகிற பிரகாரம் இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள்ளா இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையெல்லாம் ஒழிந்து போயின. இயேசு ஏற்றுக்கொள்ளாத நாட்கள்ல நம்முடைய கடவுளான வாழ்க்கை உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அப்படி நீங்கள் மாறப்படவிட்டால் நாம் கிறிஸ்து சாயலை நாம் இன்னும் தரிக்கப்படவில்லை. தேவ சாயல் என்பது நாளுக்கு நாள் புதிதாக்கக்கூடியது, ஒரே நாட்கள் அடையக்கூடிய வாழ்க்கை அல்ல. நாள்தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கு என்று சொல்கிறார். நாள்தோறும் அதேபோல இறை சன்னிதானத்தில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். சுபாசங்களாக ஒவ்வொரு நாளுக்கும் மாற்றிக்கொண்டாதான் தேவனை பிரிதுபலிக்க முடியும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டிய காரியம். மாம்சத்தில் செய்யப்பட்ட ஆபிரகாம் வாக்கு கொடுத்த பிரகாரம் ஒரு விருத்த சேதனம் பண்ணப்படுதான் தேவனுடைய குமாரர்கள். புதிய ஏற்பாடு நடைமுறைப்படுத்துகிற சத்தியம் என்பது ஒரு புதிய சிருஷ்டி. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒரு வேறு பிரிக்கப்பட வாழ்க்கையே இறைமாறுக்கபடியாக நம்மை எதிர்பார்க்கிறது. அல்ல காலத்தின் கட்டாயத்துக்குள்ளாக இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் புதிய மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்கிறது. எபேசு 4ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்களை கலைந்து அவனவன் பிறரிடம் மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இந்த இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளெல்லாம் கெட்டுப்போற பழைய மனுஷனிகள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இறைமார்க்கு நான் இங்கே தொடர்ந்து சில பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு புதிய மனிதனாக நீங்கள் மாற வேண்டும். தான் சரீரமாக சபையை குறித்து அறிவித்து கொண்டிருக்கிறார். இனி நடைமுறைப்படுத்துகிற கிரிகள் இதுதான் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே வித்தியாசமாக இருக்கிறது. இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கிற தெய்வத்தில் செய்து கொடுப்பதற்கு ஒரு புதிய மனிதன் நீங்கள் எல்லாம் மாற வேண்டும். உலகத்தில் சபையை பலமாக மையப்படுத்துகிறார். இனி வர காலங்களில் தேவன் ஒரு பெரிய கிரியை நடைமுறைப்படுத்த போகிறார். தொடர்ந்து நாம் சில மாதங்களாக யோசிக்கிறோம். தேவன் அறிவிக்கிற ஒவ்வொரு வார்த்தை இதாக இருக்கு. ஆனால் தேவன் நம்மிடத்து பலமாக எதிர்பார்க்கிற நாம் எல்லாம் ஒவ்வொரு அவைங்களாக இருக்கிறோம். அதனால் யாரோ ஒரு தப்பு பண்ண நமக்கு நம்ம நினைக்க முடியாது. ஒரு சரீரம் என்பது பல அவயங்களாக இருக்கிறது. தலை, கால், கை,
இசைந்தாதான் ஒரு அவயம். அதோட சரீரமாக சபை என்பது ஏதோ ஊழியக்காரர் மாத்திரமல்ல, உடன் ஊழியக்காரர் மாத்திரமல்ல, பிள்ளைகள் மாத்திரம் முழுவதும் நான் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். அதில் ஒன்று கெட்டுப்போனாலும் அது குறைவுள்ள ஒரு சரீரம், நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இறைசுமை எதிர்பார்க்கிற சபை என்பது கணுக்களாக இணைக்கப்பட்டிருக்கிறது. எபேசு 4ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் மேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைவிட்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தன் சரீரமா சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஒரு 5 வார ஊழியத்தை ஒப்புவிக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர் என்று சொல்லி இந்த 5 ஊழியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சரீரத்தில் அவயங்கள் ஒப்பிடுகிறார். கால் வேற, கை வேற, தலை வேற இருந்தால் அது உயிர் இருக்காது. ஒன்றோடு ஒன்று இணைத்திருந்தால் தான் அது உயிர் இருக்கும், அது இயங்க முடியும். ஒரு வீடு எடுத்துக்கோன்னா இப்போ ஜன்னலுக்கு அது எல்லாம் ஒன்றோடு இணைந்திருந்தால் அது நிலைத்து இருக்கும். அதில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தன் சரீரமாக சபை முழுவதுமாக அது பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். ஒரு அவயங்கள் இருந்தாலும் குறைவுள்ளது தான். அதெல்லாம் தேவனை தேடுகிற அவர் வருகை எதிர்பார்த்தீங்களா சுதாரித்து கொள்ளுங்கள். தேவ நம்மத்தில் ஒரு கிரியை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தன் சரீரம சபை அந்யோன்ய ஐக்கியம், பரிசுத்த நீதி, உத்தமம், தேவசை எல்லாம் இணைக்கப்பட்டு இருக்கப்பட வேண்டும். அதேபோல இயேசு கிறிஸ்து வரிகளை எதிர்பார்க்கிற பிரகாரம் சபை பூர்ணமாக்கப்பட வேண்டும். அது பூர்ணமாக்கப்பட சபை எடுத்துக்கொள்ள முடியும். அதில் ஒன்று குறைவாக இருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கும் வானத்துக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அதனுடைய உறுப்புகளை ஒன்று இழந்தாலும் ஒன்று குறைவுள்ளதாக இருந்தாலும் அது செயலாக்க முடியாது. அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவங்க மூத்த விசுவாசி, அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க, நம்ம இப்போ தான் சபைக்கு போகிறோம், எப்படி அடைய முடியலாம் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. மனம் திரும்புவது எல்லாரோட வாழ்க்கையிலும் புதிதாக்கப்பட வேண்டும். நாள்தோறும் கர்த்தருடைய கிருபை நமக்குள்ளாக இணைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இறைமார்க்கிறவங்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆபிரகாம் சந்ததியாகிய விசுவாச மார்க்கத்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மோசேயினால் நியாயப்பிரமாணத்தை காணப்பட்ட பிள்ளைகள் நியாயப்பிரமாண எழுத்துக்களினாலே அவன் பிழைப்பதல்ல, விசுவாசத்தினாலே பிழைக்கிறார்.
மரணத்தை ஜெயிக்க முடியுமா, பரிசுத்தமாக வாழ முடியுமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. விசுவாசிக்கப்பட வேண்டும், கர்த்தர் செய்வார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட விசுவாசமே ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, ஒரு அடிப்படை என்று சொல்லுகிறது. நாம் தொடர்ந்து கடந்து போகிற வாழ்க்கையில், நாம் தேவத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்குற வாழ்க்கையில் நமக்கு முதல் நிலை பார்த்திங்கன்னா விசுவாசம் என்று சொல்லுகிறது. விசுவாசத்தில் ஆகாத எல்லா பாவம் நம்முடைய பார்வைக்கும் நிலைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் ஒரு எண்ணக்கூடாத நிலை கூட இருக்கலாம். ஆனால் தேவன் ஏற்ற காலத்தில் நடைமுறைப்படுத்துவார் என்பது ஒரு விசுவாச மார்க்கத்தால் நாம் காணப்பட வேண்டும். அதுவே நாம் ஜெயம் கொள்கிற வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கு என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன்னும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கின்ற அறியாமல் இருக்கிறீர்களா? ஆனால் நாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற மனிதன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயமாக்கிய அதில் வாசம் பண்ண விரும்புவதல்ல. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நீதி நடைமுறைப்படுத்திக் கொள்கிறீர்களோ அதன் பிரகாரம் தேவன் எப்படியாக அவர் வாசம் பண்ணுகிறார். இல்லை, வேத மார்க்கத்துக்குள்ளாக உங்களே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிற இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். பழைய ஏற்பாடு காலத்தில் புதிய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதல்ல. தேவதூதனை பார்ப்பதே அதிசயமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அடிப்படைக்குள்ளாக தேவன் எப்படி உங்களோட வாசம் பண்ண விரும்புகிறார். சாலமோனால் கட்டப்பட ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்பாமல் ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையில் குடும்பத்திலும் ஆலயத்திலும் தேவன் நம்மோட வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அவர் எப்படி தேடப்பட வேண்டும், எப்படி அறிந்து கொள்ளப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசி கால நோக்கங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்க்கை அல்ல, நியாயப்பிரமான வாழ்க்கை அல்ல. கடைசி காலம் கர்த்தருடைய மகிமை ஒரு கண்ணாடியில் காண்பது போல காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தோட வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கும் பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களை உடையவர்கள் அல்ல. இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்துவனாக தேவ சாயலாக மாறுகிறார். நடு சுயம் நடு நிலைகளை எல்லாம் மாற்றப்பட வேண்டும். உங்களை பார்க்கிற கிறிஸ்துவ பார்க்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பிரதிபலிக்கப்பட வாழ்க்கை அவசியம் என்று சொல்கிறது. அதாவது நாட்களில் நாம் இறை சமூகத்தில் காணப்படுகிற நாம் ஆவிக்கிற ஓட்டத்தை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை முகமுகமாக பிரதிபலிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவை உங்களிடத்து வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஒரு புதிய உடன்படிக்கையுடைய ஊழியம் என்று சொல்கிறது. பழைய உடன்படிக்கை அழித்து தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக அவர் வெளிப்பட்டார். அதை தொடர்ந்து நாங்கள் அந்த உத்தியோகத்தை பெற்றிருக்கிறோம் என்று பவுல் நமக்கும் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை எடுத்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்மளால் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்பது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக மகிமை மேல் மகிமை எடுத்து மறுரூபப்படுகிறோம். அல்ல, இந்த பாவமாகி இந்த சரீரத்திலிருந்து ஒரு விடுதலை அடைய வேண்டும்.
தேவ ஆவியானவர் தான் விடுதலை ஆக்குகிறார். ஆனால் நாம் விடுதலை ஆக்க முடியாத காரியமே கிடையாது. ஏற்கனவே ஒரு ஓமையில் கடவுள் சொன்னது, ஒரு பாத்திரத்தை காண்பித்து அதில் நிறைய அழுக்குகள் இருக்கிறது, அது எப்படி சுத்தம் பண்ணுவாய் என்று ஒரு கேள்வி கேட்டார். நார்மலாக நம்ம தண்ணியில் போய் சோப்பு போட்டு தேய்ப்போம், ஆனால் போகாது சீக்கிரமாக. உடனே உள்ளதாக இருந்தால் தீத்திர உடனே போயிடும். நீ சாப்பிட்ட பாத்திரம் 2 நாள் ஒரு நாள் போட்டுருந்து காஞ்சிட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்போ கடவுள் சொன்னார், அந்த ஒரு பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி அந்த பாத்திரத்தில் கூட போடு அப்படின்னார். அதில் போட்டோம். ஒரு சில மணி நேரம் எடுத்து அதை எடுத்து கழுவு அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கும்? கழுவுனா சுத்தமாக போயிடும். அப்போ ஒரு போக முடியாமல், புதிதாக்க முடியாமல், சுத்தமாக்க முடியாத ஒரு பாத்திரத்தை ஒரு தண்ணிக்குள்ளாக போட்டிருந்தால் ஒரு சில மணி நேரத்தில் அது முற்றும் ஊறும். அதுபோல் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு ஆவிக்குள்ளாக இந்த சரீரத்தை நிரப்பி ஆவிக்குள்ளாக இந்த சரீரத்தை காத்து கொள்கிறீர்களோ அப்போ தான் வாழ்க்கை புதிதாக்கும். நம்மளது கோபம் மாறும், கெட்ட வார்த்தை மாறும், எல்லாமே அப்போ தான் மாறும். அது வரைக்கும் மாறவே மாறாது. அதனால் இறைமார்க்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பிரகாரம் எந்த அளவுக்கு ஆவிக்குள்ளான ஒரு சரீரமாக ஆவிக்குள்ளான அந்த சரீரத்தை நிலைநிறுத்துறீர்களோ அப்போ தான் நம்மளுடைய ஜென்ம சுவாசம் மாறும். நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை உருவாக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் என்னதான் முயற்சித்தாலும் என்னதான் போர் செய்தாலும் மாறவே மாறாது. அதெல்லாம் நான் புரிந்து கொள்ளப்படும். தேவனும் கொடுக்கப்பட்ட ஆலோசனை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வாழ்க்கையில் எப்போ மாற்றம் அடையும், ஒரு புதிய மனிதனாக மாற முடியும்னு சொன்னால் ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கை, ஆவிக்குள்ளாக சில மணி நேரம் தேவ சமூகத்தை காத்திருக்கப்பட வேண்டும். இந்த சரீரம் அப்போதான் புதிதாக்கும். அதெல்லாம் நாம் இறைமார்க்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை நீங்கள் அறிந்து கடந்து போகணும். இல்லைன்னா அந்த பாத்திரம் புதிதாக்கவே முடியாது. அதை தண்ணிக்குள்ளே ஊற வைத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அதை சுத்தமாக்கி கொள்ளலாம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த ஆவிக்குற வாழ்க்கை என்பது தேவன் எதிர்பார்க்கிறவனமாக நீங்கள் விரும்புகிறப்ப எப்போ மாறும்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குள்ளாக ஒரு வாழ்க்கை, ஆவிக்குள்ளாக நீங்கள் அந்த சரீரத்தை நிரப்பினாதான் அந்த வாழ்க்கை மாறி என்பதை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அங்கே பவுல் சொல்லுகிற பிரகாரம் நம்மளால் திறந்த முகமாக கர்த்தரிடமே ஒரு கண்ணாடியில் காண்பது போல காணலாம். ஆவியாக இருக்கிற கர்த்தராலே நாம் மகிழ்மை மேல் மகிழ்மை அடைய வேண்டும். அப்போ தான் வாழ்க்கை மாறும். அது இல்லாமல் நம்ம என்னதான் பலவந்தம் பண்ணினாலும் இந்த வாழ்க்கை மாறவே மாறாது. நம்ம சொன்னாலும் இந்த சரீரம் கேட்காது. தேவ ஆவிக்குள்ளாக கடந்து போகும்போது தான் மாற்றத்தை நாம் அடைய முடியும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். என்னை குறித்து என் வார்த்தை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமார் தம்முடைய மகிமையோடும் பிதாவிட மகிமையோடும் பரிசுத்தத்தோட மகிமை வரும்போது வெட்கப்படுவான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நம்முடைய பிதாவிட மகிமை, கிறிஸ்துவோட மகிமை, தூதரோட மகிமை என்று சொல்கிறது. இப்படியோட ஒவ்வொரு நிலைகளும் வித்தியாசம் இருக்குது. நட்சத்திரங்களில் நட்சத்திரம் வித்தியாசம் உண்டு. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக மகிழ்வுள்ளாக கடந்து போகப்பட வேண்டும். பொது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், அவள் மத்தியில் இருக்கிற பிரசனம், ஏன்னா இறை சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் வரும்போது அந்த இடங்களாம் அசைவு உண்டாகிறது. அவர் அக்னிமயமான தேவன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நாம் தொழுகைக்குள்ளாக தேவனை தொழுதுகொள்ள விஷயத்தில் இப்போ தூதர்கள் வந்தாலும் அவருடைய மகிமை நம்ம மேல்படும், ஆவியனர் வந்தாலும் அவருடைய மகிமை நமக்கு ஆட்கொள்ளும், தேவன் கடந்து வந்தால் அப்படிப்பட்ட மகிமை நமக்குள்ளாக ஊடுருவும். இப்படிப்பட்ட நிலைகளாக நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நிலைகளும் வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ வராரு, அங்கே ஒரு நடைமுறையை பார்க்குறோம்.
ஒரு மந்திரி வராரு, ஒவ்வொரு நடைமுறை தெரியும். எம்எல்ஏ வந்து 2 காரில் வருவாங்க, ஒரு மந்திரி வந்தோன்னா 10-15 காரில் வருவாங்க, சிஎம் வந்தான்னா நூற்றுக்கணக்கான கார்கள் வரும். இப்படிப்பட்ட அந்த வருகையில் பதில் வித்தியாசம் காணப்படுவது போல நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய தொடர்பு வைத்திருக்கிறோம். நம்மத்தில் யார் கடந்து வரா? தூதர்கள் கடந்து வராங்களாம், இயேசு கடந்து வராரா, பிதாவை கடந்து வராரா என்று சொல்லி ஒவ்வொரு மகிமைகள தன்மை மாறும் என்று சொல்கிறது. அந்த இடம் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாமே மாறும் என்று பார்க்கிறோம். அதனால் இறைமார்க்கும் வேசனிதான் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய பிதாவுடைய மகிமையினாலும் தூதர்களுடைய மகிமையினாலும் கிறிஸ்துவோட மகிமையினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அப்போதான் வாழ்க்கையோட எல்லா நிலைகளின்படியாக மாற்றம் அடை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷத்தை அறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்போது இந்த உலகத்திலிருந்து நாம் கலைந்து வெளியே வருகிறோமோ அப்போது தேவனின் நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என அறிந்து நாம் புதிதாகப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற இந்த இருதயம் புதிதாகும் போது வாழ்க்கை மாறுகிறது, வாழ்க்கை மாறுமான வாழ்வாதாரம் மாறுகிறது. ஆனால் இந்த உலகத்துடைய ஒத்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் கிறிஸ்துவனுடைய பிரியமும் பரிபூர்ண சித்தமே என்று அறிந்து நாம் கடந்து போகும்போதான் நாம் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக பல இடங்களில் பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நான் கடந்து போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் கடந்து போன தேற்றவங்களிடத்தில் வந்து நீதி நியாயம் பரிசுத்தம் என்னதென்று அவர் உணர்த்துவார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நிறைய நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா தெரியும். இயேசு ஊழிய காலத்தை சொல்லுகிறார், எருசலேம் நகரத்தில் என்று கத்துகிறார். எந்த ஒரு தாகமுள்ளவன இருக்க இடத்துல வர கடவான், இலவசமாக ஜீவத்தை நீர் வாங்கி கொள்ள கடவான். அதனால் நம்மளை போதித்து புத்தி சொல்லி நடத்துவதற்கு இறைமார்க்கம் இறை சன்னிதானம் என்பது நம்மை நாளுக்கு நாள் புதிதாக்குகிறது. அதுதான் நிறைய நாம் எடுத்துக்கொள்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்னி புகை சமக்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இந்த இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மாம்சமான யாவருமே நான் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்கள் குமாரத்துக்கு தீர்க்கம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள் வாலிப தரிசனம் காண்பார்கள். ஊழியக்காரமில்லை ஊழியக்காரமே அந்நாளுக்கு என் ஆவியை ஊற்றுவேன். தேவ ஆவியானதுனால புதிதாக்கப்படுகிறோம், கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறோம், தரிசனம் பார்க்கிறோம், சொப்பனங்களை பார்க்கிறோம். எல்லாம் அடிப்படை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவ ஆவியான் நடத்துதல் தான் எல்லாம் அடைய முடியும். சொப்பனமாக இருக்கட்டும், தரிசனமாக இருக்கட்டும், தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஆவிக்கிற வளர்ச்சி அடைகிறீர்களோ அதன் அடிப்படைகளை தான் நம்ம அதை அடைய முடியும். அதெல்லாம் இறைமார்க்கமும் ஒரு புதிய உடன்படிக்கை ஊழியம், ஒரு புதிய மனிதனாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கான பழைய சுபாசம் எல்லாம் முற்றும் அழிக்கப்பட வேண்டும். பிரயாசப்படணும். எவ்வளோ காரியங்களுக்கு நாம் பிரயாசப்படுகிறோம். உலக வாழ்க்கைக்காக, அழிந்து போகிற வாழ்க்கைக்காக, ஒரு நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன். இதுவரைக்கும் உலகம் அடைந்து கொள்ளாமல் ஒரு பெரிய வாழ்க்கை நாம் அடைய போகிறோம். அதுக்காக வாழ்க்கையில் பிரயாசப்படணும். நாம் ஏனோ தோணு காணப்பட நம்ம நிச்சயமாக அடைய முடியாது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம்.
தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய ஒரே வாயினால் தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி அன்றையும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் பலவினுடைய பலவினைகளை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்க கடவான். கிறிஸ்து நாம் தமக்கு பிரியமாக நடவாமல் உன் நிந்திக்குடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அன்றியும் பலமுள்ளவளாகிய நாம் நமக்கே பிரியமாக நடவாமல் பலனுடைய பணங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொன்றும் பிறனுடைய பக்தி விருத்திக்காக. வாழ்க்கை என்பது ஒரு பகுதி மற்றவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறார், மற்றவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்கிறார், மற்றவர்களை சுமக்கப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு ஆவிக்கிற வாழ்க்கை தனக்காக வாழ்கிறோம், தன் குடும்பத்துக்காக வாழ்கிறோம், தன் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். அதே போல் ஒரு பாற்று இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பிறனுக்காகவாது வாழணும். நாம் நடக்க பார்த்து அவன் தேவன் நம்மோடி கூட இருக்கான்னு சொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அவர் சொல்லுகிற கிறிஸ்து என்னை குறித்து நிந்திக்கிறவர்களுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பிரகாரம் நான் என்னை வாழ வைக்கிறேன் என்று சொல்கிறார். அதை இறைமார்க்கு நம்மை குறித்து எழுதியிருக்கிறவரை வாழ வேண்டும், பிறனுக்காக ஒரு பகுதி நாம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய மகிழ்மை உண்டாக, தேவனுடைய பிரதிபலிக்கத்தக்க தெய்வ சமூகத்துக்களாக ஒரு வாழ்க்கை நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம் ஆவியானவருக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். ஆவியானவருக்கு ஒப்புவிப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு ஜபத்துக்குள்ளாக விழித்திருக்கிறோமோ, ஜபத்தில் அமர்ந்திருக்கிறோமோ, அப்போ தான் தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்க முடியும். அவர் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது நாம் எல்லாம் புதிதாக்குகிறார், ஒரு புதிய மனிதனாக உருவாக்க முடியும் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் அடைய முடியாது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வறுமைகளாக இருக்கலாம், எந்த ஒரு நிலைகளும் நீங்கள் தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கப்படும் போது நாம் நிச்சயமாக விடுதலையாக்க முடியும். இதை தேவனை மகிமை அடைவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா பலவீனத்தும் தேவ சமூகத்தில் காத்திருக்கப்படும் போது விடுதலையாக முடியும். தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது பரிசுத்தத்தை அடைந்து கொள்ளலாம். தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் அடைந்து கொள்ள முடியும். நீ வாழ்க்கையில் ருசி பார்க்கணும், இல்லைன்னா நாம் அதை அடைய முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கான எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கப்படும் போது அதை நாம் விடுதலையாக்கி கொள்ளலாம். நீங்கள் தேவ சமூகத்தை விட்டுவிட்டால் அதை நாம் அடைய முடியாது. அதில் நான் வாழ்க்கையில் புரிந்து அது பண பிரச்சனையாக இருக்கலாம், பலவீன பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக, எல்லாமே நாம் தேவ சமூகத்தை ஒரு மனிதன் காத்திருக்கப்படும் போது தேவன் நம்ம சகலத்தை விடுதலையாக்கக்கூடியவர். அதெல்லாம் வாழ்க்கை ருசி பார்க்கணும், இல்லைன்னா நாம் அதை மாறவே முடியாது. யோசிக்கலாம், சிந்திக்கலாம், பிரயாசப்படணும், இல்லைன்னா நம்ம அதை அடைய முடியாது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகம் சகலத்தையும் புதிதாக்க முடியும், தேவ சமூகம் சகலத்தை விடுதலையாக்க முடியும் என்பதனாலே ஒரு புதிய மத்தியஸ்தராக ஊழியத்தை எங்களை ஒப்புவித்திருக்கிறார். ஒரு புதிய உடன்படிக்கை ஊழியம் என்று சொல்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை ஊழியம் யார் கையில் அர்ப்பணிக்கிறா? ஆவியானவர் கையில் அர்ப்பணித்திருக்கிறார். இப்போ ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார்? ஒரு மனிதனை புதிதாக மனிதன் மாற்றுவார் என்று சொன்னால் அவர் சமூகத்தில் காத்திருக்கப்பட வேண்டும், அவர்கிட்ட ஆலோசிக்கப்பட கேட்க, அப்போதான் நான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அடைய முடியும். ஆனால் சத்தத்தை கேட்டுக்கொண்டு அன்பின் பிள்ளைகளே, இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த கடைசி கால ஊழியம் என்பது ஒரு புதிய உடன்படிக்கை. ஒரு வார்த்தை வாசித்து கடைசி 1:15 அதிகாரம் 51 வாசித்து
1:15-51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இங்க பவுல் எழுதுகிற பிரகாரம் இதை ஒரு ரகசியத்துக்கு நான் அறிவிக்கிறேன். அது பிரதான புதிய உடன்படிக்கை ஊழியம் என்பது கடைசி சத்துராகிய இந்நாள் வரைக்கும் மனிதனை மேற்கொண்டிருக்கிற மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ரகசியம். காலங்காலம் மனிதனை ஆட்கொண்டிருக்கிற கடைசி சத்துரு என்று சொல்லுகிறார். அதான் புதிய உடன்படிக்கை ஊழியத்துடைய பெரிய மகத்துவம். சாவுக்குரிய சரீரமாக சாவாமையும் மரணத்துக்கிற சரீரம் மரணம் அடையாதையும் ஜெயிக்கிற ஒரு ஜெயந்தான் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசு வெளிப்பட்டார். அதை தொடர்ந்து அப்போஸ் பவுல்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்திட்டு போயிருக்கிறார்கள். நாமே அதை அடைந்து ஆகப்பட வேண்டும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கிற சொல்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது நீங்களும் நானும் அல்ல, நாம் நினைத்தலாம் முடியாது. தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காலத்தை வைத்திருந்து அதை தீர்மானிக்கப்பட்டிருப்பதனாலே அதை அடைவதற்கும் புதிய ஊழியமாகிய உடன்படிக்கையாகிய நாம் எல்லாரும் கடந்து போயபடியாக இந்த பாவ சரீரத்தை விடுதலாக்கும் மரணத்தை செய்தும் ஒரு ரகசியத்தை அறிவிக்கிற பவுல் சொல்கிற பிரகாரம் அந்த வார்த்தை நமக்கே சொந்தம் என்பதனாலே அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தேவன் நாமது கேட்டுக்கொண்டு கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.